ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ உன்சொல்லர் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லைக் பட்டனை தட்டிட்டு பாருங்கள். ஹைப்புன்னு கூடவே இருக்குது, அதையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நேற்று அளவுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம தான் தோணுது. பட் நேற்று சம்பவமாக இருந்துச்சு. ரைட். இன்றைக்கி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா எவிக்ஷன். ஸோ எப்பவுமே சண்டையோட எபிசோடுக்கு ஏன் வந்து மவுஸ் அதிகம் அப்படின்னா எவிக்ஷன் விஷயங்கள். அவங்க வந்து எவிக்ட் ஆகும்போது என்ன நடக்கும், அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஆதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு எவிக்ஷன் டைமில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். சரிங்களா? பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு மட்டும் கோவம் இல்லை, அவங்கள குடும்பத்தையும் சார்ந்தவங்களாம் வந்து ஆல்ரெடி வந்து போயிருக்காங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்து அவங்க டென்ஷன் ஆனாங்களான்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதிரி எவிக்ட் ஆகிற விஷயங்கள் பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்க போது. ரெண்டாவது கனியோட கேப்டன்சியை பற்றி பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கனியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, போன வாட்டி துஷாரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்க தேவையே கிடையாது. ஏன்னா நல்லாவே இல்லை. அது வந்து பிக் பாஸே சொல்லி கழிவு ஊற்றி தயவு செஞ்சு போயிடுங்களா, உங்களுடைய தேவை எங்களுக்கு போதுமானது, நாங்கள் தேவைப்படும்போது கூப்பிடுறோம், இல்லை கூப்பிட மாட்டோம், உங்களை மட்டும் கூப்பிடவே மாட்டோம், அடுத்த வாரத்துக்கு நீங்கள் வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து கலந்துக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுத்த பனிஷ்மெண்ட். ஸோ இந்த வாட்டி வந்து கனி எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனி வந்து ஓரளவுக்கு துஷார் அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணாங்க. இன்னும் ஒன்று கொஞ்சம் பார்ஷியாலிட்டிச்சு, கொஞ்சோண்டு தான். மற்றபடி எல்லாரோட விஷயத்தையும் காதில் வாங்கினாங்க, எல்லாரோட விஷயம் அதே மாதிரி. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து சுத்தமாக கேப்டனாகவே இல்லை. ஒரு பக்கம் வினோத்தை வந்து திவாகரை போட்டு செம்ம கலாய்க்கிறாரு, எதுவுமே பேசலை. இன்னொரு பக்கம் கமருதீனும் சுபிக்ஷாவுக்கும் சரியான சண்டை நடக்குது, அப்பயும் வாயை திறக்கல. ஸோ ஏன் வெள்ளிக்கிழமெல்லாம் நீங்கள் வந்து கேப்டனாக இருக்க மாட்டிங்களா? அந்த வாரம் முழுக்கனா நீங்கள் வாரம் முழுக்க தானே டேக் கேர் பண்ணோம். அது ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா சண்டையிலையும் இன்வால்வ் ஆனாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கனியை வந்து எவ்வளோ பேசியிருப்போம், அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பாசிட்டிவாக பண்ணாங்கன்னு தான் சொன்னோம். அதேமாதிரி அது கனியை வேறு வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களே சொன்னார். இப்போ சுபிக்ஷா கிட்டே வந்துட்டு இதுதான் 60-40 கேட்டிங்க, சூப்பர். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காயினை வாங்கிட்டீங்க. நீங்கள் போராடி இருக்கணும். நீங்கள் போராடி இருந்தால் சுபிக்ஷாக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா சுபிக்ஷாக்கு இன்னுமே தெரியல, நம்ம துரோகம் தான் பண்ணுறோம், நம்ம தப்பு தான் பண்ணுறோன்னு இன்னுமே அந்த பொண்ணுக்கு தெரியலன்றது அங்கே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்னும் தெரிஞ்சுதான்னு தெரியல. ஏன்னா கமருதீனுக்கும் அந்த பொண்ணுக்கு சண்டை வந்துச்சு. பட் கமருதீன் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டார், ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம். அப்போது அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிச்சு, ஆமாம் நான் கேவலமானதான், நான் நல்லதை கிடையாது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு உங்களை ஏமாத்துற மாதிரிலாம் தோணலை, நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இன்னுமே அவங்களுடைய ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்றது நம்மளோட கருத்து. அடுத்தது வந்துட்டு நிழல் டாஸ்க். நிழல் அதாவது வெயிலில் ஒருமே நிழல், இந்த வாயில் வரலையா, நிழல் அந்த டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதாவது நம்ம போகும்போது நம்ம கூட என்ன வரும், நிழல் வரும்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை வந்துட்டு அவங்க போகும்போதெல்லாம் கூட ஒரு சண்டைனா நிழலாக இவங்க வந்துடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும் போல இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச ஆதிரியையும் கமருதீனும் வச்சு பழக்க போகிறாங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு ஆதிரியோட நிழலாக தான் கமருதீன் இருந்தார். அதனால தான் அந்த இது கூட வந்திருக்கும் போல இருக்குது. அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க பார்வதி அப்படின்னு சொல்லும்போது அவர் குசு பேசுகிறோன்னே, ஜெயிலில் வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு வெக்கமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெக்கப்படுறாரு இருப்பார், வண்டியா அப்படின்னு கலாய்ச்சிருப்பார். ஸோ அந்த நிழல் டாஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து கனியை தாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க குரூப்பு. ஏன்னா கனியும் வந்து அந்த மாதிரி தான் எஃப்ஜேக்கு நிழலாக இருக்காங்க, சபரிக்கு நிழலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். முன்னாடி வந்து திவாகர் வந்து அந்த மாதிரி தான் ஆதரிக்க இருந்தாங்க, விஜய் பார்வதிக்கு இருந்தாங்க. விஜய் பார்வதிக்கு இவர் வந்து இருந்தார். இப்போ அதெல்லாம் உடஞ்சி போச்சு, சுக்குநூறாக மாறிச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதுலேயும் மேக்ஸிமம் வந்து கமருதனும் நம்ம விஜய் பார்வதி தான் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நிழல் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டு பாருங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றின ஒரு விஷயம் சம்பவம் நடக்க போகுது. என்னென்னா கமருதீன் வந்துட்டு கேமராவில் வந்து நேற்று ஒரு பரபரப்பாக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். என்னென்னா வினோத்தை வந்துட்டு என் நண்பன் மச்சான் வினோத்தை வந்துட்டு திவாகர் வந்து ஓவராக பேசுகிறாப்புல, அவரை வந்து ரொம்ப கலாய்க்கிறாப்புல, அது ரொம்ப தப்பு. இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது சுபிக்ஷா வந்திருப்பாங்க. அப்போ கூட அந்த கனி வந்து வாயை திறக்கவே இல்லை. ஸோ ஒரு கேப்டனாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு காமனாக எல்லா பெண்களையும் இழுத்து அவர் சொல்லும்போது இவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன சொன்னாங்க, அது அவரோட கேம்ன்ட்டாங்க. இது கேம் கிடையாது, இது வந்துட்டு கேம் கிடையாது, ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்போது நீங்கள் கவனிக்கணும். சுபிக்ஷா வந்துட்டு இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நடந்துக்கிறார். சரிங்களா? திவாகர் வந்து அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு. கண்டிப்பாக இது வந்துட்டு கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா பார்வதிக்கிட்ட தங்கச்சின்னு பேசிட்டு டார்லிங் கூப்பிட்றாரு, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். அதே இப்போ இடுப்பு நோண்டுறது. அதுக்கப்புறம் நேற்று அரோரா கையை பிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையா?
அதாவது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இவர் வந்து ஆக்சுவலாக ஏன் அந்த கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப இன்னசென்ட். அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு. அந்த தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டார்னு அவங்க நினைக்கிற வரைக்கும் தான் இவரோட விஷயங்கள்லாம் அது ஒரு கேட்டகரியில் போகும். தெரிஞ்சு தான் பண்ணார் தெரிஞ்சிச்சுன்னா இவர் காலி. ஏன்னா தெரியாமல் பண்ண அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் சொன்னாலும் கமலஹாசன் அவருக்கு மன்னிக்காமல் பிரதீப்பை வெளியே அனுப்பிச்சி விட்டார். இங்கே ஒருத்தர் தெரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு இன்னும் வந்துட்டு அவர் தெரிஞ்சு பண்ணலைன்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க, மன்னிச்சு வர்றாங்க. இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டாஸ்க்கே முடிஞ்சிருக்கு போல இருக்குது. அதாவது வரப்போகிறதுல வந்து ஒரு டாஸ்க்கே வந்திருக்கும் பொழுது அதில் திவாகரால் வந்துட்டு உமன் சேஃப்டி அப்படின்ற விஷயங்கள் இங்கே பாதிக்கப்படுதான்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க போல இருக்குது. பெரும்பாலும் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ, அவருக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னா இருந்துச்சுன்னா, இவர் எப்படின்னா இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கோங்க, இன்னும் லைட்டாக கொம்பு முளைச்சிடும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஆட்டம்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது திவாகருக்கு. ஏன்னா அவருக்குன்னு இப்போ வந்து ஒரு ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க. இப்போ ஒரு நாமினேஷன்ஸில் வரும்போதெல்லாம் வந்துட்டு டாப்பில் தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் வந்தார்னு நினைக்கிறேன். 2 வாரமாக வந்துட்டு அவர் டாப்பில் தான் இருந்தார். அப்படின்னும் போது இப்போ ஒரு மக்கள் ஃபார்மாக வராங்க. நிறைய பேர் வந்து நான்லாம் திவாகர் கலாச்சாங்க, இப்போ நானே சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்ற அளவுக்கு மாறி இருக்குன்னா, அந்த பேரை வந்து காப்பாற்றிக்கணும். அந்த பேரை காப்பாற்றாமல் தேவையில்லாமல் இந்த மாதிரி இஷ்யூஸில், அதுவும் வேறு எந்த இஷ்யூவில் மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இஷ்யூவில் மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டம் வெளியே வர்றது. அதை திவாகருக்கு வந்து புரிய வைக்கணும். பெண்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி சொல்லலைன்ற மாதிரி அப்டேட் வருது. இல்லை எங்களுக்கு வந்து சேஃப்டியாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்களே வந்துட்டு நியூஸ் கொடுத்த மாதிரி ஒரு அப்டேட் வருது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா யாராவது வந்து இல்லை சார் இந்த மாதிரி செய்கிறாரு, நாங்கள் அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல, ஆனால் அது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது நாசுக்காக சொல்லியிருந்தா கூட மேபி நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா நார்மலாகவே அவங்க உண்மையிலே தப்பு பண்ணாவே இப்போது இந்த வயலன்ஸ், ஃபிசிக்கல் வயலன்ஸு, கையை ஓங்குனது, பாட்டில் வீசினது, இதையே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்கள் கேரக்டரை நீங்கள் வெளியே காட்டிக்க, நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி நீங்கள் வெளியே காமிச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க உங்களை, நான் வேறு இதுக்கு உங்களை அசிங்கப்படுத்தணும், நீங்கள் உள்ளே வந்து உங்களோட பேரை டேமேஜ் பண்ணுறது என்னோட நோக்கம் இல்லைன்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டார். அவர் கேட்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பெண்கள் டீம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லலைனாலும் திவாகர் கொஞ்சம் இதில் இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் இல்லை நிறையவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நல்லது. இல்லைனா இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னும் போக போக வந்து போட்டி கடுமையாக மாறும். இப்போ வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் மாறுவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு நரம்பு சதவீதமாக வந்து விஜய் பார்வதியும் திவாகரும் இங்கே இருந்தாங்க, கலையே இருந்தாப்புல. ஆனால் திவாகரும் விஜய் பார்வதி அவ்வளோ டீப்பாக இருந்தாங்க. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. நேற்று வந்து திவாகரை கைத்தட்டும் போது விஜய் பார்வதி மூஞ்ச பார்த்தா இவனுக்கு கைத்தட்டல் வேறு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் விஜய் பார்வதியை கைத்தட்டும் போது அவரும் கைத்தட்டினார். ஸோ அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் இன்னசென்ட்டுங்க, அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் பெண்கள்கிட்ட பண்ணும்போது கொஞ்சம் சரியில்லை. அதை திவாகர் மாற்றிக்கணும். கொஞ்சம் இல்லை, நிறையவே சரியில்லை. அவர் பார்க்குற கண்ணோட்டமும் சரியில்லை, பேசுகிற விஷயங்களும் சரியில்லை. ஒரு சில நேரங்களில் கரெக்டாக இருக்காப்புல. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்னொரு எபிசோடுக்காக யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நேற்றோட எபிசோட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.